Hey guys, welcome to my video. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Balsamiq சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இப்போது இதை நான் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நீங்கள் டைரெக்டாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்றது புரியாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலில் போயிட்டு எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது டிசைனர் லிங்கம் அப்படின்ற என்னோட எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நான் க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு சேனல். ஆனால் இந்த சேனலில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்லி டிசைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபிக்மா சாஃப்ட்வேர் லைக் கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இருக்கும். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்க சீரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இது யூஎக்ஸ் யூஐ டிசைனிங்கோட சீரீஸ் இப்போ கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதில் ஒரு 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 4 வீடியோஸை கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இல்லை நீங்கள் ஜென்ரல் மல்டிமீடியா ரிலேட்டடான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ பஃப் டியூட்டோரியல் அப்படின்றது என்னோடய மெயின் சேனல். ஸோ இந்த சேனல்லையும் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் லெக்சர்ஸ் அண்ட் டிசைன் ரிலேட்டடான மல்டிமீடியா ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் இதில் அப்லோட் ஆகிருக்கும். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக டிசைனிங் கற்றுக்கணும் அப்படின்னா buffinstitute.com. ஸோ என்னோடய வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் என்கொயர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய அட்வைசரி டீம்லேருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நம்ம Balsamiq சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்றத பார்க்கலாம். பேசிக்காக நம்ம லோ ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லோ ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேம்ஸ் எப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த சாம்பிள் இமேஜஸ்லாம் பாருங்கள். டீட்டெயிலான யூஐ இருக்காது. பட் ஆனால் ஒரு மொபைல் ஆப்போ இல்லை ஒரு வெப்சைட்டோ எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பொதுவாக நம்ம லோ ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேம்ஸ் பார்த்திங்கன்னா பென்சில் ஸ்கெச்சஸ் பண்ண முடியும். இல்லைனா இந்த மாதிரியான டிஜிட்டல் சாஃப்ட்வேர்ஸில் யூஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ஏன் ஃபிக்மா யூஸ் பண்ணி இதை பண்ணக்கூடாது அப்படின்ற கொஷின் கேட்டிங்கன்னா ஃபிக்மான்றது ஒரு ப்ராப்பர் ஹை ஃபிடலிட்டி சாஃப்ட்வேர். உங்களுக்கு அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அதில் பர்ஃபெக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஒரு ஃபேஸில் அது பார்த்திங்கன்னா யூஐயாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒயர் ஃப்ரேம் பண்ணும்போது லிமிட்டடான ஃபீச்சர்ஸோடு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய ஒர்க் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ அது மூலிமா நம்ம நம்மளுடைய லோ ஃபிடிலிட்டி ப்ளஸ் அதோட ப்ரோட்டோடைப்பிங்கை பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்டு Balsamiq பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ $12 மந்த். சப்போஸ் நீங்கள் பே பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் 14 days ட்ரையல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து 14 daysல நீங்கள் ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லைக் யூ கேன் லைக் ஸ்கிப் திஸ் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேரோட பர்பஸ் என்ன, இது எப்படி யூஸ் பண்ணணும், இதில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த சாஃப்ட்வேரை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் மெனுவில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா டூப்ளிகேட் கரண்ட் ஒயர் ஃப்ரேம். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்பன் ப்ராஜெக்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். நம்ம சேவ் பண்ணியிருக்கிறத ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி க்ளோஸ் ப்ராஜெக்ட், சேவ் ப்ராஜெக்ட் அண்ட் இந்த மாதிரி டைப்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டைல்ஸில் பார்த்திங்கன்னா 2 மெயினான டைப்ஸ் இருக்கும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா க்ளீன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. யூஸ்வலி ஸ்கெட்ச் அப்படின்றது ஒரு பென்சில் ஸ்கெட்ச் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். க்ளீன் ஒரு நல்ல ஷார்ப்பான எட்ஜஸ், ஒரு பர்ஃபெக்ட் ஒயர் ஃப்ரேம் கொண்டு கொடுக்கும். ஸோ நான் இதில் ஸ்கெட்சுன்ற மோடுக்கு இதை ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ சேஞ்ச் பண்ணோன்னே இங்கே இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஸ்கெட்ச் மோடுக்கு கன்வெர்ட் ஆகும். அண்ட் அடுத்து இங்கே உங்கள் ப்ராஜெக்டோட பேர். ஸோ இதில் சேவ் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஜெக்டை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஜஸ்ட்டு ஃபுட் ஆப் அப்படின்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்த உடனே Balsamiq உங்களுக்கு க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஒரு வாட்டி ஓப்பன் ஆகும். ஸோ டாப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதோட ரூட் டைரக்டரிஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுடைய தம்ப்நெயில். ஸோ இதுதான் தம்ப்நெயில் ப்ரிவ்யூ. இதில் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல லிஸ்ட் மாதிரி கொடுத்துக்கலாம், தம்ப்நெயில் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் ஸ்ப்ளாஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது ஸ்ப்ளாஷ் அண்ட் ரீநேம் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம டியூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த ஒரு ஒயர் ஃப்ரேம்ஸ் பண்ணாலும் சரி அதை டியூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இங்கேயே ரீநேம் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் கட் பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி காப்பி பண்ணிக்கலாம். மூவ் டு ட்ராஷ் கொடுத்துலாம். டெலிட்டே தான் மூவ் டு ட்ராஷ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டி பார்ஸ் மாதிரி வரும். அண்ட் மேலே இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்களோட அந்த ஒயர் ஃப்ரேம்ஸ் தெரியணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி, அதாவது அந்த ஒயர் ஃப்ரேம்ஸோட தம்ப்நெயில்ஸ் அண்ட் லிஸ்ட்டு தெரியணுமா வேணாமா அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரேம்ஸ் வேணுமோ ஸோ அப்போ நீங்கள் இந்த ப்ளஸ் கமெண்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி மூவ் ட்ராஷ் கொடுத்துருங்க. ஸோ இட் வில் மூவ் டு த ட்ராஷ்.
ஸோ இந்த இடத்துல ட்ராஷில் வந்து எல்லாமே மூவ் ஆகிடும். அண்ட் மேலே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அதாவது டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் டோட்டலாக இந்த ஆர்ட்போர்ட் ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஜூம் இன், ஜூம் அவுட்டு, ஆக்சுவல் ரேஷியோ, 1:1 ரேஷியோ, அண்ட் ஃபிட் ஸ்க்ரீனு, இந்த மாதிரி டெலீட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு விஷயம் டெலிட் பண்ணலையே, அந்த டெலிட் பண்ணதெல்லாம் எனக்கு இந்த ட்ராஷில் இருக்கும். ரீஸ்டோர் கொடுத்தேன்னா ரீஸ்டோர் ஆகிடும். பெர்மனெண்ட் டெலிட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து எனக்கு பெர்மனெண்ட்டாக எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ நான் எம்டி ட்ராஷ் கொடுத்து ஃபஸ்ட்டு ட்ராஷை வந்து பிளாங்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராஷ் இருக்காது. ஸோ ரைட் சைடில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைக் ரிவ்யூ, கமெண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது உங்களோட யூஐ லைப்ரரி. இந்த டாப்பில் ஒரு லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைப்ரரி லைக் காம்போனன்ட்ஸ் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. கிளிக் பண்ணோன்னே அந்த யூஐ லைப்ரரிஸ் எல்லாமே இங்கே ஓப்பன் ஆகும். அண்ட் ஆக்சுவல் இங்கே வந்து கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபைலில் கமெண்ட் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ அடுத்து இந்த அதாவது இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ட்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பார் மாதிரி. ஸோ அதை நீங்கள் வந்து லைக் ஏதாவது காம்பனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்னு கொடுத்திங்கன்னா எல்லா காம்பனன்ட்ஸும் ஒரே லிஸ்ட்டில் நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ இல்லை வெப்சைட்டோ க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸ் இருக்கும். இதில் ஆண்ட்ராய்டு அப்படின்னு கொடுத்தேன்னா ஆண்ட்ராய்டு ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கும். அசெட்ஸ் நான் வந்து மேனுவலாக இம்போர்ட் பண்ணி வைக்கிறது எல்லாமே அசெட்ஸ். ஸோ நீங்கள் ஃபைல் கமாண்டில் போயிட்டு இந்த இடத்துல இம்போர்ட் கொடுத்திங்கன்னா வெளியிலேருந்து இம்போர்ட் ஆகும். அது எல்லாமே அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் யூ கேன் இம்போர்ட் பிஎன்ஜிஸ் அந்த மாதிரி. பிக்குன்னு கொடுத்திங்கன்னா பிக் சைஸான காம்பனன்ட்ஸ், பட்டன் ரிலேட்டடான காம்பனன்ட்ஸ் இங்கே இருக்கும். அது மாதிரி காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் அண்ட் ஃபார்மோட சாம்பிள். இப்போ இது எல்லாமே ஒர்க்கிங் ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் இன்ட்ராக்ஷனோ இல்லை வெப்சைட் இன்ட்ராக்ஷனோ அதுக்கு தேவைப்படக்கூடிய காம்பனன்ட்ஸ் மட்டும் இதில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்கும். அதே மாதிரி லைக் மீடியாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியா ரிலேட்டடாக இருக்கும். ஸோ மார்க்அப் ரிலேட்டடாக இந்த இடத்துல மார்க்அப்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். லே அவுட்டிங்கில் உங்களுக்கு லே அவுட் டைப்பிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐஓஎஸ்னால் ஐஓஎஸ்க்கு தனியாக இருக்கும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்னு எடுக்கிறேன். ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோன்னே இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு இந்த இடத்துல வந்துடும். இங்கே நான் இந்த 1:1 இல்லை ஃபிட் இந்த மாதிரி ஸ்க்ரீன் சைஸை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இல்லைன்னா நீங்கள் Ctrl+, Ctrl- கொடுத்துருங்க. ஸோ இதை நான் செலெக்ஷன் பண்ணோன்னே ரைட் சைடில் இதோட XYZ இதோட சைஸிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே இருக்கும். அண்ட் இங்கே வந்து லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட் வேணுமா வேணாமான்றதை எனபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த டாப் ஆப் பார் இங்கே இருக்குல்லையா, அது எனபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதை நீங்கள் ரீசைஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை கொஞ்சம் டவுன் ஸ்கேல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரிஜினல், டவுன் ஸ்கேல் இந்த ரெண்டு வியூஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ தேவைப்படும் போது நீங்கள் ரொம்ப வெர்டிக்கல் ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக பண்ணுறீங்கன்னா அதை டவுன் ஸ்கேல் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு பென்சில் ஸ்கெட்ச் ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது இல்லையா பார்க்கும்போதே. இதுக்கு நான் ஃபைல் மெனுவில் வந்து ஸ்டைலில் வந்து க்ளீன் பெஸ்ட் ஃபார் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு கொடுத்தோடனே எனக்கு ரொம்ப க்ளீனான ஒயர் ஃப்ரேமாக மாறும். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸு நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீ ஸ்டைலில் தான் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டைலில் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் க்ளீன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய இந்த அசெட்ஸ் இதில் வந்து பாருங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிக் அப்படின்னு கிளிக் பண்ணால் பிக்கில் வரும். ஸோ இதில் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது எப்படி நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஐஃபோன் இருக்கும். ஸோ ஐஃபோனில் வந்து 4, 10 வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே வந்து லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட், டாப் பாட்டம்ஸ் கண்ட்ரோல் இருக்க மாதிரி, டாப் மட்டும், நோ கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. சேம் வே நீங்கள் எதாவது ப்ரௌசர் வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் கிளிக். ஸோ ப்ரௌசர்ஸோட இதுவும் இங்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து யூ கேன் ஸ்கேல் த ப்ரௌசர். இது வந்து இன்ஃபினிட்டி ஸ்பேசிங் தான். ஸோ நீங்கள் ஸ்க்ரால் பண்ண வரும். இப்போ இந்த ப்ரௌசர் நீங்கள் இப்படி பார்க்குறீங்கன்னா வெப்சைட் மாதிரி தெரியும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ www.institute.com. ஸோ இதை நான் கொடுத்த உடனே இந்த அட்ரஸ் பாரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேனோ அந்த நேம் வரும். இப்போது இதில் ஸ்க்ராலோட ஃபீல் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்க்ரால் வச்சுக்கலாம். சும்மா ஒரு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டோடைப் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் வந்து ஏதாவது காம்போனன்ட்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன வேணாலும் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த 3 கண்டெய்னர்ஸுமே வந்து நம்ம ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ப்ளஸ் இதில் 4வதாக வந்து பார்த்திங்கன்னா டேபு கொடுத்துருப்பாங்க. ஸோ டேப்லேயும் அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் இது எல்லாமே இருக்கும், நீங்கள் யூஸ் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இந்த ஆலில் இருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் மெயினாக தேவைப்படும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்.
ஸ்க்ரீனை க்ரியேட் பண்ணும்போது ஸ்க்ரீனுக்குள்ளே தேவைப்படக்கூடிய காம்போனன்ட்ஸ் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எடுத்து பார்க்கும்போது ட்ராப் டவுன்ஸ். ஸோ இதில் வந்து அக்கார்டியன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது நீங்கள் ஹரிசாண்டலாக இப்படி ஸ்ட்ரச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அக்கார்டியனில் உள்ள ப்ராப்பர்ட்டியில் பாருங்கள் எந்த அக்கார்டியன் இருக்கணும், ஸோ அந்த அக்கார்டியனோட ஸ்க்ரால்ஸ் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்றது இங்கே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. செலெக்ஷனில் வந்து ஐட்டம் 1 இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஐட்டம் 3ன்னு கொடுத்தேன்னா ஐட்டம் 3 ஆட்டோமேட்டிக்காக மேப் ஆகும். சப்பு கொடுத்தேன்னா இந்த சப்பு மேப் ஆகும். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இதில் சேஞ்சஸ் நீங்கள் பண்ண முடியும். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபிக் டிசைன் அப்படின்னு கொடுக்குறேன். அண்டு இங்கே வந்து சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வெயிட் அ மினிட். ஸோ இங்கே வந்து ஃபோட்டோஷாப் அண்ட் ஃபிக்மா. ஸோ இப்போ இதில் இருக்கிறத வச்சுட்டு இதில் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுக்கும்போது இது 2 மட்டும் தான் இங்கே இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இதில் அடிஷ்னலாக வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டு கோர்ஸ் டியூரேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதாவது அடுத்தடுத்த லைன் கொடுத்தா ஒரு அக்கார்டியனாக வரும். ஐஃபன் கொடுத்திங்கன்னா அதில் இருக்கிற சப் கேட்டகரி மாதிரி வரும். ஸோ இது மாதிரி உங்கள் அக்கார்டியன் உங்கள் வெப்சைட்டுக்கு என்ன தேவையோ அந்த அக்கார்டியன் கண்டென்ட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து அலர்ட் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அலர்ட் பாக்ஸ் அதே மாதிரி தான். இப்போது அலர்ட் பாக்ஸ் இப்போ பாப்அப்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல இந்த அலர்ட் பாக்ஸ் இருக்கும். இந்த அலர்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் இந்த மாதிரி எஸ்ஆர் நோ. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி பார் இதுக்குள்ளே வந்திங்கனாவே எல்லா செட்டிங்ஸும் உங்களுக்கு எனபிளாக இருக்கும். இப்போ எஸ்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க, நோக்கு என்ன நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபாண்ட் சைஸ் போல்டு எல்லாமே உங்களால் மாற்ற முடியும். பார்டர் வேணுமா வேணாமா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கலர்ஸ் லைக் யூ கேன் சேஞ்ச் ஆல் திஸ் திங்ஸ். அண்ட் இதே வந்து அலர்ட் பாக்ஸில் இன்னொரு டைப்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் தான் இது எல்லாமே. நம்மளுடைய யுஐக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம யூஸ் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப் பாரு. ஸோ ஆப் பாரில் வந்து இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஐகான்ஸ்லாம் நீங்கள் டிசேபிள் பண்ணணும் இல்லை இந்த ட்ராப் டவுன்ஸ் எனபிள் பண்ணணும், ரைட் சைடில் எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் சேஞ்சஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஐகான்ஸ் ஏதாவது உள்ளே கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்வலப் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த இதில் என்வலப் ஐகான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை டைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஐகான்ஸ் என்ன இருக்குன்னே தெரியல அப்படின்னா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐகான் லைப்ரரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் மேனுவலாக போயிட்டு லைக் நீங்கள் ஐகானோட சிம்பிள் பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐகான் ஓகே அப்படின்னா அந்த ஐகான் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இது எல்லாமே வெறும் கிளிக் அண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ ஹெட்டிங் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஹோம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஹோம் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து ஆப் பார். அடுத்து வந்து ஆரோ. இது ஜஸ்ட் வந்து கனெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ யூஸ்வலி இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீன்லேருந்து இந்த ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் ஆகும் அப்படின்னா அந்த மாதிரியான கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு. இது வந்து டம்மி டெக்ஸ்ட்டு. ஸோ ஒரு இடத்துல பேராகிராஃப் மாதிரி வரப்போகுது அப்படின்னா அந்த பேராகிராஃப் கண்டென்ட்டை நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பிரெட் க்ரம்ஸ் மெனு. இப்போ வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் மெனு நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. அதுக்காக நீங்கள் அதை யூஸ் அவுட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் வெப்சைட் ப்ரௌசர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் பட்டன். ஸோ இங்கே வந்து ஆட் டு கார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுக்குறேன்னா அந்த ஆட் டு கார்ட் பட்டன் வந்து இந்த இடத்துல எனபிள் ஆகும். ஸோ லைக் திஸ். ஸோ இந்த பட்டனோட ஐகான் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட் ஐகான் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இந்த கார்ட் ஐகான் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நிறைய ஐகான்ஸ் இருக்கும், கொஞ்சம் தேடி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த பட்டனோட டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ இப்போது செலக்ட் ஆனால் எப்படி இருக்கணும், ஃபோக்கஸ்டாக இருந்தால் எப்படி இருக்கணும், ஸோ லைக் டிசேபிள் இருந்தால் எப்படி இருக்கணுன்ற ஸ்டேட்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் வந்து இந்த பால்சமிக் சாஃப்ட்வேரில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் எப்படி சொல்கிறது பர்ஃபெக்டாக உங்களால் பண்ண முடியும். அதே மாதிரி பட்டன்ஸ். ஸோ லைக் மல்டிபிள் பட்டன்ஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் எந்த பட்டன் வந்து ஆக்டிவில் இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் காட்ட முடியும். அண்ட் ஒரு டம்மி கேலண்டர் இருக்கும். ஸோ இந்த டம்மி கேலண்டர் இன்றைக்கி கரண்ட் டேட்டை மட்டும் காட்டும். உங்களுக்கு டேட்டெல்லாம் மாற்ற முடியாது. பட் இந்த இடத்துல ஒரு டேட் இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் காட்டும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்பெக்டரில் வந்து எதுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதை மாடிஃபை பண்ண முடியும், எதுக்கு ப்ராப்பர்ட்டி இல்லையோ அதை மாடிஃபை கண்டிப்பாக பண்ண முடியாது. அண்ட் இது ஜஸ்ட் வந்து கால் அவுட். இது ரிவ்யூக்காக யூஸ் பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கோ அந்த ரிவ்யூ வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹேவ் டம்மி சார்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல டம்மியாக சார்ட் இருக்கும். அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் அ காலம் சார்ட். ஸோ இந்த இடத்துல காலம் சார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஹேவ் அ லைன் சார்ட். ஸோ இந்த மாதிரி வந்து லைன் சார்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே டம்மி. நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன்ஸை காட்ட போகிறீங்க
அப்படின்றது தான். அடுத்து யூ ஹேவ் அ பை சார்ட். ஸோ இந்த பை சார்ட் வந்து இந்த மாதிரி ரேடியலாக உங்களுக்கு இருக்கும். ஸோ லைக் நீங்கள் இந்த சார்ட்டை வந்து எடிட்லாம் பண்ண முடியாது, பட் நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எப்படி காட்ட போகிறீங்க அப்படின்றத மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதில் இந்த செக் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த செக் பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா யூ கேன் லைக் எடிட் வாட் எவர் திங். ஸோ இப்போ இந்த செக் பாக்ஸில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏன் இதை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணணும், இதை ஃபிக்மாலே பண்ணிடலாமேன்னு கேட்டிங்கன்னா ஈஸி இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செலக்டட்னா இதுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிசேபிள் கொடுத்துருப்பாங்க, எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இந்த இடத்துல ப்ரீசெட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து குயிக்காக ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ மல்டிபிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல மல்டிபிள் செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் மல்டிபிள் செக் பாக்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கோட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஜஸ்ட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிங்கன்னா நாட் செலக்டடு, அப்புறம் அதுக்குள்ள எக்ஸ் கொடுத்தீங்கன்னா செலக்டட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் இருக்கும். ஐஃபன் கொடுத்தீங்கன்னா சப் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி நாட் சப் ஆப்ஷன், அந்த டிசேபிள் மோடு, இந்த மாதிரி இந்த கோடு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டீங்க, இதில் இருக்கிறது எல்லாமே டெலிட் பண்ணிவிட்டு இதை மட்டும் தான் வச்சுருக்கீங்கன்னா இந்த கோடு வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது. அதுக்கு நீங்கள் மறுபடியும் இதோட டியூப்ளிகேட் ஒன்று எடுத்துகிட்டு இங்கே கோடு மட்டும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஆப்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் பட்டன்ஸ் இருக்கும். அந்த பட்டனுக்குள்ளே என்ன ஐக்கான் வேணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு கார்ட் ஐக்கான் எடுக்கிறீங்க, சும்மா சாம்பிளுக்காக கொடுக்குறேன், அந்த கார்ட் ஐக்கான் இங்கே வந்துடும். ஐக்கானோட சைஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் நம்மளுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஷோ பார்டர்ஸ் வேணுமா வேண்டாமா, அண்ட் கலர்ஸ், பேசிக்காக ஒரு சில கலர்ஸ் நம்ம இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு வயர் ஃப்ரேம் பண்ணும்போது இந்த கலர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கலர் பிக்கர் சாம்பிள் தான், இதில் ஒன்றும் கலர்லாம் பிக் பண்ண மாட்டாங்க. கலரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மாதிரி காட்டுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காம்போ பாக்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ட்ராப் டவுன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் டவுன் இருக்கும். இப்போ இதில் வந்து காம்போ பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஃபோட்டோஷாப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் டவுன் மாதிரி காட்டும். ஸோ இந்த ட்ராப் டவுனில் காம்போ பாக்ஸ் இருக்கணுமா, இல்லை ஃபோட்டோஷாப் எது செலெக்ஷனில் இருக்கணும், அது மாதிரி ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸில் இருக்கணுமா, இல்லை வந்து லைக் க்ளோஸ்டில் இருக்கணுமா, அப்படி க்ளோஸில் இருந்தால் ஃபோட்டோஷாப் ஆக்டிவில் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பால்சாமிக்கில் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பேசிக்காக கமெண்ட், இது கமெண்ட் நோட் தான், ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி நீங்கள் ஈவன் இதில் அஃபினிட்டியும் ஆக்சுவலி பண்ண முடியும். பட் லைக் இதில் வந்து ஃபிக்மா லெவலுக்கு இல்லை, பட் பேசிக்காக சின்ன சின்ன அஃபினிட்டிஸ் நம்மளால் இதில் பண்ண முடியும். அண்ட் இது ஒரு பேனர், ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கரோசல் ஸ்லைட்ஸ் அதை மாதிரி கொடுக்குறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். டம்மியான டேட்டா கிரிட்டு. ஸோ இதில் வந்து இந்த டேட்டா கிரிட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த காலம்ஸ்லாம் கொடுக்குறீங்களே அதுக்காக. இப்போ இதில் நீங்கள் ஏதாவது கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கோடெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கோடில் தான் அது ஒர்க் ஆகும். அதே மாதிரி டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ கேன் டைப் எனி டேட்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ், அது ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் டேட் பிக்கர், ஸோ இந்த இடத்துல டேட் பிக்கர்ஸ் இருக்கும். அண்ட் ஃபீல்டு குரூப் நேம், இப்போ நீங்கள் வந்து என்டர் மொபைல் நம்பர்லாம் கொடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஃபார்ம் ஃபீல்டுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், ஓகேங்களா. ஸோ மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் அ மொபைல் நம்பர். ஸோ அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா யூ ஹேவ் திஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஹரிசாண்டல் ரூலர், ஸோ இந்த மாதிரி லைன் எடுத்துக்கலாம். இங்கே நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இதில் ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, இதில் க்ளீன் கொடுத்தனா இந்த மாதிரி ஹரிசாண்டலாக உங்களுக்கு அந்த க்ளீன் அந்த லைன் மாதிரி வரும். ஸோ இதே வந்து நீங்கள் ஸ்கெட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்டைலில் வரும். ஸோ இதில் வந்து கரோசல், ஸோ இதில் ஹரிசாண்டல் ஸ்க்ரால் பார், வெப்சைட் பேனர்லாம் பண்ணுறீங்களா, வெப்சைட் டிசைன்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்க்ரால் பார் மாதிரி ஹரிசாண்டல் ஸ்க்ரால் ஃபீல் கொடுக்கறதுக்கு அதை வந்து நீங்கள் யூஸ் அவுட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஹரிசாண்டல் ஸ்லைடர்ஸ் இருக்கும். ஸோ இதோட ஸ்லைடரோட பொசிஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ டாட்டு, சர்க்கிள், ஆல் திஸ் திங்ஸ். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னாவே போதும். ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து இது வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் இருக்கும். இது வெறும் பிளாக் மட்டும்தான். இப்போ பிரெட் க்ரம்ஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சம் டெக்ஸ்ட், நீங்கள் ஏதாவது ஹெட்டிங் டெக்ஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லைன் டெக்ஸ்ட், டம்மி, லிங்க் டெக்ஸ்ட், இப்போ பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதில் ரீட் மோர் அப்படின்னு கொடுக்குறோன்னா ரீட் மோர் யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் பார், இந்த ஹெட்டிங் மெனுஸ் மாதிரி கொடுக்குறது. அண்ட் சப்டைட்டில், ஹெட்டிங் சப்டைட்டில் கொடுக்குறது.
டெக்ஸ்ட்டு வித் க்ளவுடட் டெக்ஸ்ட் மாதிரி கொடுக்குறது. ஸோ இது எல்லாமே உள்ள கோடு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கோடை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இது நார்மலான ஒரு டெக்ஸ்ட் இது கொடுக்க போகிறீங்கன்னா இங்கே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ டைப்ஸஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு இதுக்கும் ஸ்டைல் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டைலை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஸோ இதில் வந்து பிக் டைட்டில்ஸ் இருக்கும் அண்ட் டெக்ஸ்ட் இன்புட் பாக்ஸ் இருக்கும். இது எல்லாமே பால்சாமிக்கில் இருக்கக்கூடிய பேசிக் காம்போனன்ட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு ப்ராப்பர் ஒயர் ஃப்ரேம்ஸை பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த டூலை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கோட பர்பஸ் என்ன? இப்போ நான் வந்து ஒரு ஒயர் ஃப்ரேம் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டேக் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒயர் ஃப்ரேம் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒயர் ஃப்ரேமை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு யூஐயாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன ஸ்க்ரீன்ஸில் இப்போ லாகின் வரப்போகுதுன்னா லாகின் லோகோ, யூசர் நேம், சைன் அப், பாஸ்வேர்ட். ஸோ ஒரு ப்ரோட்டோடைப்பிங் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து பென்சில் ஸ்கெட்சில் என்ன பண்ணுறனோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டூலில் எனக்கு இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ இது வந்து நான் உங்களுக்கு வந்து பால்சாமிக் சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இந்த டூலை யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஒயர் ஃப்ரேமை வந்து நான் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர், இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃப்ளோ டிசைன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஃப்ளோவை அப்படியே ஒரு ஒயர் ஃப்ரேமாக மாற்றினா அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து ஒரு லைவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா யோசிச்சுருக்கேன். அதாவது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ இல்லாத மாதிரி லைவாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த ஒயர் ஃப்ரேமை அப்படியே வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு லைவாக எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ளோ டிசைனிங்கை லைவாக எப்படி வந்து ஒயர் ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. இன்கேஸ் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் லைவ் அப்படின்னு கொடுங்க. ஸோ லைவ்னு கமெண்ட் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து ஒரு ஒயர் ஃப்ரேமை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லைவாக வந்து பண்ண போகிறோம். அண்ட் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இதை பண்ண முடியாது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பால்சாமிக் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும். அண்ட் இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃபைலில் வந்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது மூலிமா நீங்கள் ஜேபேக் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் சொல்ல மறந்துட்டேன். அண்ட் இன்னும் கூட டீட்டெயிலாக இதுக்குள்ளே ப்ரோட்டோடைப்பிங், கிளிக் ஃபங்க்ஷன்ஸ் அது இது நிறைய இருக்குது. அது எல்லாத்த பற்றியும் அடுத்த வீடியோவில் நம்ம லைவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.